பெருகும் பொழுது வாழ்க்கை நன்மையினால நிரப்பப்படுவது பார்க்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, இந்த கிருபையின் சுவிசேஷம், அதில் தேவ அன்பு என்ன அடங்கி இருக்குதுன்றதை பார்த்து வருகிறோம். சுவிசேஷன்றது ஒரு வாழ்க்கைக்கு மிக முக்கியம். பாவிக்கு தான் சுவிசேஷங்க, எங்களுக்கு என்னங்க சுவிசேஷம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எல்லா பிரசங்கத்திலுமே சுவிசேஷத்தினுடைய சாரம் இருக்கணும். சுவிசேஷத்தினுடைய ஊடுருவல் இல்லைன்னா அந்த பிரசங்கம் எல்லாம் வாழ்வழிக்காது. அது வேற சுவிசேஷம் சொல்லப்படுது. பாருங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இது. அதனால தான் இதை பவுல் சொல்லும் போது ரொம்ப ஆணித்தனமாக பேசுகிறார். கலாத்தியர், கொலேசியர், எபேசியர் இதெல்லாம் வாசிங்கன்னா அங்கே இருக்கிற சபைகளை ரொம்ப ஒரு உள்கருத்தோடு நடத்துகிறார். ஒரு சபைன்னா ஒரு மக்கள்லாம் எப்படி இருக்கணும், கிறிஸ்துவனா யாரு அப்படின்றத நடத்துகிறார். ஏன் அவ்வளோ கரிசனி அதை செய்கிறாரு அப்படின்னா, அது மாறிடுச்சுன்னா வாழ்க்கை மாறிடும், கேட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீங்கள் நல்லா ஆவிக்குரிய சபையில் இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், நல்லா குதிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் சுவிசேஷனுடைய சாராம்சம் தெரியலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, அது வேஸ்ட். நீங்கள் நிறைய கிறிஸ்துவங்களுக்கு பாருங்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவங்க பேசுகிறாங்க, உலகத்தானை பற்றி பேசல. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கே சுவிசேஷனுடைய சாரம் நிறைய பேர் தெரியாது. சில கோபம் கூட வரலாம், அது ஒன்றும் பொறுப்பாளி கிடையாது. சுவிசேஷத்தை தெரிஞ்சிட்டா ஒரு விசுவாசி வாழ்க்கையினுடைய தரத்தை கிளீனாக சொல்லிடலாம், இவன் யாருன்னு. ஏன்னா அதான் சுவிசேஷம். சுவிசேஷன்றது ஒரு வல்லமை. கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்டவர்ன்றது தான் சுவிசேஷமே. அதனால பாருங்க, இதுதான் விசுவாசம். இதில் தான் உள்ளடங்கி இருக்குது. ஒரு குடும்பத்தில் உள்ளடங்கி இருக்கு. நேச்சர்ஸ் மாறும், நம்முடைய சுவாபங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுத்துவதெல்லாம் இந்த சுவிசேஷம் தான். எண்ணம், மனது, பேச்சு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் மாற்றுறதுன்னு சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் சரியா வரணுன்றதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கமே. அல்லது உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னல, அவரு சுவிசேஷத்தை சொல்லுங்கள்னாரு. ஆமென். பாருங்க, உலகம் எங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னா 12 அப்போஸ்தலர் உலகம் முழுதும் அனுப்புறாரு. போங்க 11 பேர், 12வது அப்போஸ்தலர் தான் பவுல். அவரும் அப்போஸ்தலர், உறுதியா சொல்றேன். பாருங்க, அவரும் போய் பிரசங்கம் பண்ணணும்னா எல்லாருமே இந்த சுவிசேஷத்தை சொல்றாங்க, உலகம் முழுதும் போய் சுவிசேஷத்தை சொல்றாங்க. அதனால்தான் ஆதி காலங்கள்ல இருந்த கிறிஸ்துவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப தரமா இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிங்க, நடபடிகளை எப்பவுமே விட்டுறாதீங்க, அதான் ஆதி சபை. இந்த ஆதி சபையில பாத்தீங்கன்னா பெரிய நோக்கம் இருந்துச்சு. மக்களுடைய அற்புதம், அதிசயம், நன்மை, மேன்மை, மாறுதல், கொடுக்கிறது. வேதம் சொல்லுது பாருங்க, பேதுரு காலில் கொண்டு போய் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையும் வெள்ளியும் பொண்ணையும் கொட்டினாங்களாம், வித்து கொட்டினாங்களாம். அவங்க ஆஸ்திங்களாம் வித்துட்டு எதுவுமே அவங்க காலு கிட்ட கொட்டினாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க மனதில் அந்த எண்ணம் வந்துச்சு, கர்த்தர் தான் முதன்மை, சுவிசேஷம் ரொம்ப வல்லமையா இருந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாளாக என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நவீன உலகம் வந்துருச்சு. இந்த நவீன உலகம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசங்கத்தை கொண்டு வராங்களே தவிர சுவிசேஷத்தை கொண்டு வர மறந்துடுறாங்க. எல்லா பிரசங்கத்திலுமே சுவிசேஷம் இருக்கணும். ஒரு பிரசங்க யாரா இருக்கிறன்னா சுவிசேஷம் தொல்லை சொல்லலாம், நான் பிரசங்க யாரே கிடையாது, நல்லா போதிக்கிறேன் பிரதர் அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப வெற்றியான காரியம். இது இந்த நவீன காலங்களில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாபிக் வைஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டாபிக் அப்படின்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் யாருன்னா பிடிச்சிச்சா அதுல சொல்லுவாங்க. நீங்க எந்த டாபிக் பேசினாலும் சரி, எந்த சப்ஜெக்ட பேசினாலும் சரி, அதுல கிருபையின் சுவிசேஷம் இருக்கணும். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. உப்பு போலன்னா எந்த சாப்பாடையும் வாயில வைக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? எந்த நாட்டை சேர்ந்தவங்களா இருங்களேன், தாய்லாந்தை சேர்ந்தவங்களா இருங்க, இங்கிலாந்து, இந்தியா, இலங்கை, எங்க வேணா போடுங்க, என்ன வேணா சமைச்சிங்க, ஆனா உப்புன்றது எல்லாருக்கும் பொது. ஆமா இல்லைங்களா? உப்பு இல்லைன்னா அந்த சாப்பாட்டை வாயிலே வைக்க முடியாது. தமிழ்ல நல்ல பழம் வருகிறது, உப்பு இல்லாத பண்டம் உப்பதான், அது வேஸ்ட் பாருங்க, குப்பையில போட வேண்டியதான். இந்த சுவிசேஷன்றது எல்லா பிரசங்கத்திலுமே இருக்கணும் பாருங்க, அதுக்கு பேர் தான் உப்பு. அந்த உப்பு இருந்தாதான் அந்த பிரசங்கத்தினுடைய சுவையை ஏற்படுத்தி காமிக்கும். ரொம்ப முக்கியம். ஒண்ணு. ரெண்டாவது, சுவிசேஷத்துல பாருங்க ஒரு விலை மதிப்பு இருக்குது.
ஒரு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பொருளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னா கூட அதுக்கு ஒரு மதிப்பு எனக்கு தெரியணும் இல்லைங்களா? அந்த மதிப்பு தெரியலன்னா அந்த பொருளை என்னன்னு புரியாது. சில நேரத்தில் இங்கே இந்த வாலி பசங்களாம் இருக்கிறாங்க பாருங்க. இப்போ வந்து எல்லா வாலண்டியர்ஸ்லாம் எங்களை சின்ன பசங்களாம் வந்து நிறைய பேர் வளர்ந்தவனுங்க, சிலர்லாம் இப்போ வந்து வாலிப பிள்ளைங்க ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. சில நேரத்தில் அவங்கள திட்டுவேன், என்னடா இப்படி பண்ணுறீங்களா, இந்த ஸ்பீக்கர் இப்படி வச்சிருக்கீங்களா, மூட மாட்டீங்களா, இதை இப்படி வச்சிருக்கீங்களா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஸ்பீக்கர்னு தெரியும், அது மதிப்பு என்னன்னு தெரியாது. ஏன் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது நான் வச்சு இந்த ஸ்பீக்கர் எனக்கு தான் தெரியாது எவ்வளோ மோசமாக இருந்துச்சு, ரொம்ப மட்டமாக இருந்து பாருங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும், இவ்வளோ தரமாக இருக்கணும் எண்ணி வாங்கினேன். அதனால எனக்கு அந்த மதிப்பு தெரியறதுனால யாராவது அதை வந்து ஒரு தவறான வகையிலே இல்லை அந்த பசங்க சரியான பயன்படுத்தலாம் எனக்கு கோவம் வரும். ஏன்னா அப்படி திட்டுறீங்க பண்றீங்க. இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு என்னன்னா பொருள் தெரியும், ஆனா மதிப்பு. சாதாரண ஸ்பீக்கர்ல ஒவ்வொரு ஸ்பீக்கர் 45,000, அது 4 ஸ்பீக்கர். யோசிச்சு பாருங்க. இது ஒன்னே ஒன்று சும்மா உட்காந்து நினைக்காதீங்க, என்னடா முன்னாடி பாச கருப்பா ஏதோ டிஸ்ட்ரிக்ட் வச்சிட்டாரு நினைக்காதீங்க. இது 1 லட்ச ரூபாய். இதுல தான் நீங்க கேட்குற அந்த பேஸ் குவாலிட்டி எல்லாம் இதுல நல்லா வரும். 80,000 ரூபாய்க்கு மேல இது. இப்ப இந்த பொருளுடைய மதிப்பு எனக்கு தெரியறதுனால பாருங்க அதை பயன்படுத்தக்கூடிய வழி வருது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பு தெரியும், அது மதிப்பு தெரியாது. ரட்சிக்கப்பட்டீங்களா, சோத்திரம் பிரதர், 1995 ரட்சிக்கப்பட்ட பிரதர், 75 ரட்சிக்கப்பட்ட பிரதர் அப்படின்னு பாத்துறீங்களா. ஆனா மதிப்பு கேட்டீங்கன்னா 0, ஒரு மண்ணும் தெரியாது பாருங்க. ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பினுடைய வெற்றி, ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பினுடைய அந்த சாரம் வெளியில வரணும்னா நான் உங்களுக்கு சொல்றேன், அவனுக்கு அந்த ரட்சிப்புடைய மதிப்பு என்னன்னு தெரியணும். அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? கேட்கல 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 உண்மை. அதனாலதான் பாருங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கூட சில இடத்துல பாருங்க தவறான வழியில போறான், பாவம் செய்யறான், தப்பு பண்றான், திருடுறான், போய் பேசுறான் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா. காரணம் என்னன்னா குறை சொல்லி பிரச்சனை இல்லை. இங்க கூட உங்களுக்கு எல்லாம் சில நேரத்தில் அப்படி இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா இதை கேட்டுனே தான் அது மாறும். இது வந்து கிருபையின் சுவிசேஷத்தினுடைய தன்மையினால் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை. இந்த ரட்சிப்புன்றது எவ்வளவு விலையேறப்பட்டதுன்னு தெரியணும்னா அந்த ரட்சிப்புல இருக்கிற மதிப்பு விளங்கிக்கணும். அந்த மதிப்பு விளங்கினா ரட்சிப்புன்ற அந்த விலை என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது பாருங்க. பவுல் சொல்றாரு ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் தன் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பி அவரை அந்த சிலுவையில மரித்தது நிமித்தம் அவருடைய அன்பை விளங்க பண்ணார். அப்ப நம்ம பாவியா இருக்கும் போது அவர் நம்ம அன்பு கூர்ந்தான்ற பாருங்க, அதுதான் மதிப்பே. அந்த அன்புன்ற மதிப்பு தான் கல்வாரி சிலுவையில இவ்வளவு பெரிய மரணத்தை ஏற்படுத்துச்சு. இந்த விலக்கிற எங்க இருந்து வந்துச்சுன்னா அந்த அன்பின் மதிப்பு. அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க பாருங்க. அன்புன்றது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எதை வேணாலும் இழந்துடலாம். சில நேரத்தில் ஒருத்தருடைய அன்பை இழந்தீங்கன்னா மரணம் நேருறது மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ரொம்ப ஒருத்தரை நேசிக்கிறீங்க வச்சுங்களேன், அவங்கள ஹர்ட் பண்ணாங்கன்னா செத்துடலாண்டான்ற அளவுக்கு ஆயிடும். அதனாலதான் நிறைய பேர் கூட பாத்தீங்கன்னா இந்த காதல் எல்லாம் தற்கொலை பண்ணிக்குது. அது ஒரு மண்ணு ஒன்றும் இல்லை, காதலிச்சானா வெறுத்துருவான், அது வேற விஷயம். ஆனா இது உண்மையான அன்புன்றது அவனுக்கு புரியறது கிடையாது. ஆனா உண்மையான உங்களுக்கு சொல்றேன், அன்புன்றது என்னன்னா ஒரு நண்பனா இருக்கலாம், ஒரு தாய் மேல வச்சிருக்கிற சில பிள்ளைகள் வச்சுக்கிற அன்பா இருக்கலாம், நண்பர்கள் இல்லைன்னா உண்மையிலே காதலுடைய அன்பு, கணவன் மனைவி அன்பு. இதுல ரொம்ப முக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி அன்பு. இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு நம்மளை வந்து ஒரு பாதிக்கும் போதோ அது புரிஞ்சுக்கல, அது ஏதாவது ஒரு வகையில வந்து பார்த்து நம்மளை சேதாரம் ஏற்படுத்தும் போது நம்ம இருதயமே அப்படியே சுக்கு நூறாயிடும். அன்னைக்கெல்லாம் அதை யோசிச்சிருப்போம், சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். ஏன் இப்படி யோசிக்கிறாரு, நான் இவரை நேசிக்கலையா, ஏன் இவ இப்படி யோசிக்கிறா, நான் இவளை நேசிக்கல. 2 பேருக்குள்ள பாருங்க அந்த அன்பு ஒரு வகையில் ஏமாற்றப்படும் பொழுது அது மரணத்தை விட கொடியதான ஒரு சம்பவம். அப்ப மதிப்பு எவ்வளவு பெருசு. அப்ப என் ரட்சிப்புன்னு நான் சொல்றேன்னா அந்த ரட்சிப்பு எங்க இருந்து வந்ததுன்னு சொன்னா நான் பாவியா இருக்கும்போது தான் குமாரன் அவர் எனக்காக கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க, அவருடைய அன்பு பெருசு. பக்கத்துல பா சொல்லுங்க, அவர் அன்பு பெருசு. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஒண்ணு. 2வது, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன புரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து தான் என் மேல அன்பு கூறுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மள எதுக்கோ ஒரு காரியத்துக்கு ரட்சித்தார் பிரதர், அந்த காரியத்தை செஞ்சு வேற எதுக்கோ ஒரு காரியத்தை இல்ல ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுக்காக உங்களை ரட்சிக்கல, நீங்க பிள்ளையா இருக்கிறதுனால உங்களை ரட்சித்து இருக்கிறார். எந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? நாங்க அவர் பிள்ளைங்க சொல்லுங்க, நான் அவர் பிள்ளை பாருங்க. அதாவது இன்னைக்கு சிலருக்கு என்ன ஏதாவது மனதில் வரணும்னு சொன்னா ஏதோ ஒண்ணு செய்யப்படி என்ன ரட்சித்துக்கிறார். இல்ல அது அன்பே கிடையாது. கடவுளுடைய அன்பு எப்படி போட்டதுன்னா நிபந்தனையற்ற அன்பு. சொல்லுங்க, நிபந்தனையற்ற அன்பு. எந்த நிபந்தனையுமே அவர் எதிர்பார்க்கறது கிடையாது. அதனாலதான் சில நேரத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன்,
இல்லைங்களா? அதாவது சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சுகம் வேணும், உடனே என்ன சொல்லுவாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கர்த்தர் எப்படியா தந்துடுவார். இல்லை சரி, அது அவ்வளோ கேவலமான ராவுண்டர் கிடையாது. அவர் உங்களுக்கு சுகம் தரத்துக்காக நீங்கள் உபவாசம் இருந்து அதை வருந்தி கேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகம் தரான்னு சொன்னால் நான் சொல்கிறேங்க, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுவா இருக்க முடியாது, வேற யாராவது தான் இருக்கும். நான் பாவியா இருக்கும் போது என் மேல அன்பு வச்சு தான் குமாரனை கொடுத்தான்னு சொன்னா, இப்ப நான் பிள்ளையா ஆயிட்டேன். நான் விசுவாசத்தை பத்தி பேசுறேன், உலகத்தான பத்தி பேசல. நான் இப்ப பிள்ளையா இருக்கிறேன். நான் பிள்ளையா இருக்கும் போது நான் ஒரு வியாதி போட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டு இருப்பாரா? சொல்லுங்க, எதை விசுவாசிக்கிறீங்க? முடியாதுங்க. இப்போ நீ 3 நாள் உபவாசம் போடு, கொஞ்சம் புத்தி கீத்தி வரட்டும் நான் பாக்குறேன்னு சொல்லுவாரா? கிடையவே கிடையாதுங்க. நான் பாவியா இருக்கும் போதே தான் குமாரனை அமிச்சு அவளை அன்பை காமிச்சாருன்னு சொன்னா, நான் பிள்ளை ஆயிட்டேன்னா அதை விட சீக்கிரமா எனக்கு வேலை செய்ய வல்ல வராரு. கேட்கல இது ஒரு ஆழமான ஒரு அறிவு பாருங்க. எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை நேசிக்கிறார். சொல்லுங்க, எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் என்னை நேசிக்கிறார். பாருங்க, இப்ப நான் ஊழியம் செய்யறேன்னா என்ன கர்த்தர் ரட்சித்தார் நான் ஊழியம் செய்யறேன். இல்ல, அப்படியெல்லாம் நான் செய்யல. இந்த அன்பை இந்த உலகத்துக்கு சொல்லும்படி அவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய இந்த ஆசை, நான் ஊழியம் செய்யணும்னு வந்த ஆசை கூட எந்த இல்லைங்க. வேதம் சொல்லுகிறது, ஆசைகளையும் விருப்பங்களையும் அவர் நமக்குள்ள உருவாக்குறாராம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. என்னால பிரசங்கியாருன்னு ஆசைப்பட்டதே கிடையாது, மனம் திறந்து சொல்றேன். ஆனா அந்த ஆசையே உள்ள வந்தது, ஒரு காலம் வந்துருச்சு பாருங்க, நான் பிரசங்கார் ஆகணும். உண்மையிலே இந்த வார்த்தையை தேவன் சொன்ன, ஏன்னா அவர் அன்பு உள்ள வர 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 பாருங்க, அது தானாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு நிபந்தனை அடிப்படையில் நான் ஊழியத்தை செய்யல, அவர் என் மேல வச்சுக்கிற அன்பின் அடிப்படையில் தான் அந்த ஊழியத்தை நான் செய்யறேன். நான் இந்த ஊழியத்தை செய்யறதுனால அந்த அன்பையும் அவர் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள, அவர் அன்பையும் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறதுனால அந்த ஊழியத்தை நான் செய்யறேன். கேட்கல? ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு யாருக்காவது ஒரு நோய் வந்துருச்சு. ஏன்னா நோய் எடுக்கிறேன்னா மற்ற விஷயத்த சொல்லி புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். நோய் நடத்த அது எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் ஒரு மாதிரி நோய் போட்டிருக்கிறோம். ஜுரம் வந்துருக்குது, தலைவலி வந்துருக்குது, இல்லை ஏதோ ஒரு பெரிய வியாதி, ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று சந்திச்சிருக்கிறோம். ஹாஸ்பிட்டலுக்கே போகாது யாருக்குறீங்க? குழந்தை உள்பட. அது குழந்தையிலே ஆரம்பிச்சிடும். அதான் ஓவரா சாப்பிடும் மருந்து. சளி பிடிச்சிக்கிச்சு, அது கேட்குறது சொல்லி அது சளி பிடிச்சிக்கிச்சுன்னா இவங்க எடுத்து மருந்து வாயில ஊத்திடுவாங்க பாருங்க. அதுக்கு மூக்கில் ஒழுது எதனா ஊத்து வாயில ஊற்றி விட்டுருவாங்க. அதனால குழந்தையில இருந்தே நம்ம மருந்து சாப்பிட்டே பழகிட்டோம். அதனால வியாதியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு யாருக்காவது வியாதி வந்துருச்சுன்னு வைங்க, என்ன நினைப்பீங்க? முதலாவது சொல்லுங்க, ஏதோ ஒரு பெரிய வியாதி, சின்னதாக யோசிக்காதீங்க. என்ன நினைப்பீங்க? எனக்கு ஏன் வந்துச்சு, நான் யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ணலையே. ஒண்ணு. ரெண்டாவது யோசிப்பீங்க, ஒருவேளை நான் பண்ண ஏதோ தப்பு தான் நினைக்கிறேங்க, யாருக்கோ துரோகம் பண்ணிட்டேன், அதனாலதான் எனக்கு வியாதி வந்துச்சு. இது ஜென்ரலா உலகத்தை யோசிக்கிறது. கிறிஸ்துவ எப்படி யோசிக்கிறான்னா, வியாதி வந்துட்டா கர்த்தர் எனக்கு ஒரு பாடத்தை கத்து தரும்படி இந்த வியாதியை கொடுத்துருக்கிறாருன்னா. பாத்துறீங்களா? ஏதோ ஒண்ணு சொல்லித்தர நினைக்கிறார் பிரதர். அந்த சொல்லித்தர நினைக்கிறத வியாதியா காட்டுறாரு பிரதர். எங்க சொல்லித்தரத வியாதியை வச்சு யாரும் சொல்லி தருவாங்களா? யோசிச்சு பாருங்க. கத்துக்கிறவங்கள கூட பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மெடிக்கல் காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, இவங்க எல்லாம் கத்துக்கிறவங்க கூட வியாதி வந்தவங்களை வச்சுதான் கத்துக்கிறாங்களே தவிர நல்லா இருக்கிறவங்க எடுத்து வியாதியை கொடுத்து கத்துக்கிறது கிடையாது. எதுவும் அப்படிங்கிறாங்க. வியாதி வந்தவங்க நீங்க பாருங்க, எங்க அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்குதோ அங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்ல வர பேஷண்ட்டை இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே அவங்கள வச்சு இவங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. இப்படிதாங்க ஆபரேஷன் பண்ணணும், இதான் வியாதி, இதுக்கு இதுதான் தொந்தரவு பண்ணுவாங்க. இவங்க பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஒரு வியாதி வந்தா அது யாரால வருது? நான் ஏதோ ஒன்று பண்ணி இருக்கணும், அந்த பாவத்தின் விளைவுன்னு ஒண்ணு. ரெண்டாவது, கர்த்தர் என்ன நடத்துறதுக்காக அப்படி செய்வார்னு. இதுக்கு சில வசனத்தை எடுத்துக்குவாங்க, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் பைபிளை நல்லா படிக்க தெரியுதோ இல்லையோ, ஒரு சிலருக்கு தப்பு தப்பா படிக்கிறதுக்கு நிறைய பேர் தெரியும். இன்னைக்கு தப்பு தப்பா படிக்கிற கிறிஸ்துவன் ஏராளமா இருக்கிறான். நல்லா பைபிள் படிக்கிற கிறிஸ்துவர் சிலலாம் கேட்பாங்க, நீங்க சொல்ற வசனம் நான் அப்பதான் முதல்ல பார்த்தேன். ஏன் முதல்ல பார்த்தீங்க? அதுக்கு முன்னாடி தப்பு தப்பா பார்த்துக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அல்லேலூயா, எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம். யோபு பிரதர் பாத்துறீங்களா நீங்க? நானே உன் பரிகாரி, சொல்லுங்க பார்க்கலாம். நோய் மட்டும் எங்க வருது நல்லா தெரியுது, நானே பரிகாரின்றது மனசுல வச்சுக்க தெரியாது. பாருங்க, இது மக்களுடைய இயல்பா மாறிட்டனால பிரசங்கம்லாம் கூட அப்படி ஆகிப்போச்சு. எப்படின்னா, இந்த பாவம்
கடவுள் தண்டிக்கிறார், உலகத்தான் பேசுறான் இல்லையா? எவன் செஞ்ச பாவமா, எங்க அப்பா பண்ண பாவமா, எங்க ஆத்தா பண்ண பாவமா தெரியலங்க, எல்லாம் தலைமையில வந்து உட்காந்துக்குது அப்படின்னு. அதெல்லாம் உலகத்தான் பேசணும், ஒரு கிறிஸ்துவம் பேசக்கூடாது. என் தலைமுறை சாபத்தை கல்வாரி சிலுவையில் அவர் நீக்கி இருக்கிறார். அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? என் தலைமுறை சாபம் மாத்திரம் இல்லைங்க, நான் செஞ்ச சாபம், ஒருவேளை இனி வருங்காலத்தில் செய்ய போகிற சாபத்தை கூட அவர் நீக்கி மன்னித்து இருக்கிறார். கேட்கல? கிறிஸ்துவம் ரொம்ப வித்தியாசமானது, நிறைய பேருக்கு புரியுறது கிடையாது. அதனால நான் பாவம் செய்யுங்கன்னு சொல்லலை. நான் செய்ய போற பார்த்து செய்யறாரா, இன்னைக்கே திட்டத்தை போட்டு ஏதாவது பாவத்தை பண்ண போறோமா? இல்லை இல்லை, அதாவது இன்சூரன்ஸ் மாதிரி. அது செத்துட்டா பணம் கொடுக்குறான் இல்லையா? செத்தாதான் என்ன பண்ணுவான் சொல்லுங்க? அப்ப இன்சூரன்ஸ் எதுக்கு போட்டு வைக்கிறீங்க? எப்பயாவது ஒரு நாளைக்கு சாக போறீங்க, நல்லா தெரியும், அதுக்கு எதுக்கு பணம் போடுறீங்க? செத்தா வரும் பிரதர். அப்ப நீங்க சாப்பிட போறது இல்லை, யாராவது சாப்பிட போறாங்க இல்லையா? ஆனா பணத்தை பட்டா வாங்கிக்கிறீங்க. ஆனா செத்தா பணம் வரன்றதுக்கு ஒரு இன்சூரன்ஸை கட்டி வைக்கிறீங்க. கத்தர் அப்படி கட்டி வைக்கலங்க. நீங்க பாவம் பண்ணா கூட அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அந்த இன்சூரன்ஸோட போதுமான அளவுக்கு அந்த ரத்தத்துல வல்லமை இருக்கு. கேட்கல? விசுவாசிக்கிறீங்க? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அஜுஜோ அப்படி இல்லை இல்லை, அது வரும் காக்க ஏதோ நடந்த வைக்கிறதுல. இப்போ கூட பாருங்க, நம்ம எல்லாருமே அந்த கார்டு வாங்குறோம். என்ன கார்டுங்க அது? மெடிக்கலுக்கு கார்டு வாங்குறோம் இல்லையா? எல்லாத்துலயும் கொடுக்குறோம். ஐசிஐசி, பஜாஜ் எல்லாம் போனீங்கன்னா மெடிக்கல் கார்டு கொடுக்குறோம். எது கொடுக்குறா சொல்லுங்க? உங்களுக்கு எல்லாம் வியாதியா? எது கார்டு வாங்குறீங்க? அப்போ வாங்கி வச்சா வந்தா என்ன பண்ணலாம்? ஆனா வருமா? அவனுக்கு தெரியும் இவனுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வியாதி வரும்னு. உண்மைதான். ரத்தம் கூட எதுக்கு சிந்தி வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு தெரியும், உங்களை பத்தி நல்லா தெரியும், இவன் என்னைக்காவது அதனால ஒரு கொனஸ்டம் பண்ணுவான், ஏதாவது ஒரு மோசமானது பண்ணுவான், ஏதாவது பண்ணுவான்னு தெரியும். அப்படி ஏதாவது நடக்கும்போது நம்ம யாரும் வியாதியை தேடி போறது இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு காலை உடச்சிக்கிறேன் கார்டு வாங்கிக்கிறேன், எத்தனை பேர் போறீங்க? சார் 1 லட்ச ரூபா கொடுக்குறான் பிரதர், பரவாயில்ல பெரிய ஹாஸ்பிட்டல் படுத்துக்கிறேன் பிரதர், எத்தனை பேர் காலை உடச்சிக்க போறீங்க சொல்லுங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி தயாராகிறீங்க? கிடையவே கிடையாது. கார்டு இருக்குது எதுக்கு? ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அது ஹாஸ்பிட்டலில் கொடுத்து செலவு. அதே மாதிரிதான் ரத்தம். அவருக்கு நல்லா தெரியும், உங்க ஆதியிலிருந்து அந்த உங்களை அறிஞ்சு வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர் சொல்ற, என் உட்கார்தலையும் ஆண்டவர் இயேசுசாமி சொல்றாரு பாருங்க, மத்தேயு, உன் தலையில இருக்கிற மயிரெல்லாம். அப்ப அவ்வளவு தூரம் அறிஞ்சு வச்சிருக்கிறாருன்னா நீ ஏதாவது ஒரு கொனஸ்டம் பண்ணுவோம்னு தெரியுமா தெரியாதா? நல்லா சொல்லுங்க. அப்போ கொனஸ்டம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் அந்த எதிர்காலத்துக்குரிய மன்னிப்பையும் அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவரா இல்லைங்களா? வாங்க, இந்த வியாதியை பத்தி சொல்றாங்க இல்லையா, அது கொஞ்சம் டீல் பண்ணுவோம். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம். இதை சொல்றதுக்கு நிறைய பேருக்கு பயம் பாருங்க. ஏன் பயம் அப்படின்னு சொன்னா, இப்படி சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஐயோ வேணா பிரதர் அப்படிலாம் சொல்லக்கூடாது, பயமுறுத்தி வைங்க. இது பயமுறுத்தது இல்லைங்க. நான் பாவியா இருக்கும்போது எனக்காக குமாரன் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. நான் எங்கேயோ சுத்தின்னு கடந்தோம், எங்கேயோ பாவம் செய்து கடந்தோம், பாவத்தை இன்னும் தேடவே கிடையாது. அப்பயே குமாரனை ஏற்படுத்தி வைத்தார்னு சொன்னா அவர் எவ்வளவு அன்பின் தேவனா இருப்பார். 13 இருந்து வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் இல்லையா? உங்களில் ஒரு துன்பப்பட்டால், இது துன்பப்பட்டால் வார்த்தை என்னன்னா, ஒருத்தர் பிரச்சனையில இருந்தீங்கன்னா நீ என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. துன்பம்ன்றது வியாதி வந்தா கூட என்னதுங்க? துன்பம் தானே. இப்போ உனக்கு வியாதி வந்தா நீ என்ன பண்ணு? முதல்ல ஜெபம் பண்ணு. என்ன ஜெபம் பண்ணு? எனக்கு வியாதி வந்திருக்கு ஆண்டவரே, இதை நீக்கிற இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் உண்டாவதாக, கல்வாரி சிலுவை எனக்கு நீ மரித்து இருக்கிற ஜெபம் பண்ணு. சரிங்களா? அடுத்து 14, உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக. இதை எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க பாருங்க. இந்த எண்ணெய் பாட்டில வச்சு சுத்தாத ஆட்களே கிடையாது. சிலர் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் பாட்டில கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்க. சரி ஒத்துக்கிறேன். வியாதி என்னைக்கா உங்களுக்கா? வியாதி என்னைக்கா உங்களுக்கா? நல்லா சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா இல்ல என்னைக்கு ஜெபம் பண்ணட்டுமா? அப்ப எதுக்கு என்னைக்கு ஜெபம் பண்ண சொல்றீங்க? கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேர் பிரேயர் முடிஞ்சவொடனே அப்படியே வரிசையா அடிப்பாங்க. சில சர்ச்சில் எல்லாம் சில மீட்டிங் எல்லாம் போனீங்கன்னா எண்ணெய் பாட்டில் இல்லாம இருக்காது. இதுக்காகவே நினைக்கிறேன் பாராசூட் அதிக விலை ஏறிச்சு. நான் நினைக்கிறேன் கிறிஸ்துவம் தான் விலை ஏற்றுறதுக்கு ஒரு மூல காரணமா இருக்கிறாங்க. எல்லாரும் பாருங்க, சின்ன லெவல்ல பெரிய லெவல்ல ஒரு எண்ணெய் பாட்டில் வச்சிருப்பாங்க. ஜெபம் பண்ணி கொடுங்க ஐயா, ஜெபம் பண்ணி கொடுங்க ஐயா, ஜெபம் பண்ணி கொடுங்க. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? என்னைக்கு ஜெபம் பண்ணுன்னு சொல்லல. அவர் சொன்னாரா? என்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி கடவீர்கள் சொல்லுங்க. என்னைக்கு ஜெபம் பண்ணுவீர்கள்? ஜெபம் பண்ண எண்ணெயை நீங்கள் பூசும் பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகும். இருக்குதா? சிலர் இன்னும் மேல போயிட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நவீன டெக்னாலஜி பாஸ்டர்ஸ். புல்பீட்லயே ஒரு பெரிய குவாலி மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த குவாலியில நிறைய எண்ணெய் இருக்கும்.
அது எண்ணெயா மகா பரிசுத்தத்துல இருக்கிற எண்ணெயா, இதை தடவை சுகமாயிடுமா? அப்ப இயேசு மறிக்கவே வேணாங்க. இது ஏகப்பட்ட வேலை பிரதர், சாதாரண வேலை கிடையாது. அது மகா பரிசுத்தத்தில் இருக்கிறதுனால நம்ம பாட்டு போடும்போது நம்ம ஜெபம் பண்ணும்போது அதுல எல்லா பவரும் உள்ள போய் என்ன பண்ணுதான், டெபாசிட் ஆகுதான். அதுக்கப்புறம் அது மொண்டு கொடுத்தா, இதெல்லாம் கதை. பீலா டகுலுன்னு கேள்விப்படுறீங்களா? 1 நம்பர் பீலா. இதெல்லாம் யோசிக்க கூடாது பாருங்க. என்னைக்கு ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லலைங்க. அவங்க என்ன சொல்றாருன்றது நல்லா வாசிங்க பாருங்க. நிறைய கிறிஸ்துவங்க பாருங்க இந்த மாதிரி பேத புறா மாதிரியே சுத்துறது, அதுல என்ன இருக்குதுன்னு விளங்கிக்கிறதே கிடையாது. என்னைக்கா ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக்கிறாரு? என்ன சொல்லிக்கிறாரு? உங்களில் ஒரு வியாதிப்பட்டிருந்தால் அவன் மூப்பனை வரவழைப்பான், அவன் எண்ணெய் பூசி அவன் என்ன பண்ணும், உங்களை எண்ணெய் கொடுக்குற வாயா வீட்டுக்கு வந்து எனக்கு பூசி ஜெபம்னு கூட்டின்னு போயிடுங்க, அது நல்லது வேணா. இங்க என்ன எண்ணெய் பிசினஸ் கிடையாது. ஏதோ பாட்டில் போட்டு இது அபிஷேகம் பண்ணப்பட்டது, இதை ஜபித்தவர் எருசலேமில் இருந்து வந்து ஜெபம் பண்ணி அவங்க ஜெபம் பண்ணா வேலைக்கு ஆகுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரம் தான் ஒரு வாழ்க்கையில மனிதனுடைய பிரச்சனைக்கு பதில். நல்லாதான் தட்டு வசனத்துல இருக்குதா? அதை யோசிச்சு பார்த்தாங்களா யாராவது? பாட்டில தூக்கின்னு எத்தனை வருஷ கணக்கா சுத்தின்னு கிடக்குறாங்க ஜனங்க, பாத்துறீங்களா நீங்க? இந்த வசனம் இல்லையா? இது நானா எழுதி வச்சேன்? இல்ல நான் தீர்த்திட்டு பைபிள் தப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் ரமேஷ் இப்பொழுது பைபிளை திருத்த போகிறார். நான் சீர்திருத்தினேன். இதை சில எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில கொண்டு வந்துருவாங்க. ஐயா இதை நீங்க செபித்து வீடு முழுவதும் தெளிச்சிட்டா அது வெறும் தண்ணி. உன் வாயில போய் பேசி இயேசு நாமத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது இந்த தண்ணி எங்க தெளிக்கிறாய் அங்க விடுதலை உண்டாகும் சொல்ல. ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. நீங்க எங்க இருக்கிறீங்க அங்க ஆவியானவர் இருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கும், நீங்க இருக்கிற இடத்துல சுகம் உண்டாகும். இதுல இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை தர. ஒருவன் உங்களில் வியாதிப்பட்டிருந்தால், முதல்ல அதை ஒண்ணு சொல்லிட்டா, நீங்க துன்பப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அப்படி நடக்கலன்னா, ஒரு வேலை நடக்கலங்க, ஏதோ நடந்து, ஏன் நடக்கல அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நீங்க யாருன்னு. ஏதோ பண்ணிட்டோம் இல்லையா, அதனாலதான் இந்த வியாதி வந்திருக்குன்னு உங்க மனசுல கூட இருக்கலாம் ஒரு சில வேலை. அந்த நோய் நீ இல்லைன்னா சில நேரத்தில் மனதில் உறுத்திட்டே இருக்கும். இது ஏதோ ஒரு நான் பண்ண பாவமோ, பண்ணாத தெரிஞ்ச பாவமோ, தெரியாத பாவமோ, அறிஞ்ச பாவமோ, அது ஏதோ ஒன்று வந்துருச்சு. இப்போ உடனே நீங்க மூப்பருக்கு சொல்றாரு. மூப்பனுக்கு சொன்னோடனே மூப்பன் என்ன பண்ணுவாரா, அவர் எண்ணெய் பூசி, சரிங்களா, அவர் எண்ணெய் பூசி அவனுக்காக எண்ணெய் பூசின்றது எதுக்கு அடையாளம் அப்படின்னு பாருங்க. அதாவது எண்ணெயை பூசனா சுகம் ஆகுதுன்னு சொல்லல, எண்ணெயை பூசனா சுகம் ஆகுதுன்னு சொல்ல, எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எண்ணெய் பூசி அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணணும். எண்ணெய் பூசினா சுகம் வருதுன்னு சொல்லல அவரு. எண்ணெய் பூசினா சுகம் வரும்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம யாரும் ஜபம் பண்ண வேண்டிய, அப்ப எண்ணெய் பூசி எண்ணெய் பூசினா சுகம் வருமா, எண்ணெய் பூசி ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் சுகம் வருமா? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இதை பூசுங்க ஜபம் வரும். பாத்திருக்கீங்களா நீங்க? கேட்கல பூசினா வரலாங்க சுகம். எண்ணெய் பூசி அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு சீசர் ஆண்டவர், அருமையா சூப்பரா சொல்றாரு. வாசித்து பாருங்க 15. அப்பொழுது பிணியாளியை ரட்சிக்கும். பகுதியா போலாம், ஒன்னும் அவசரப்படாதீங்க. விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை முதல்ல சொன்னாரு. துன்பப்பட்ட நீ ஜெபம் பண்ணு, நடக்கலையா மூப்பர வரவை, அவர் உனக்கு எண்ணெய் பூசுவார். அந்த எண்ணெய் பூசு அடையாளம் என்னன்னா நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு அடையாளம், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த எண்ணெய் பூசுதல் என்ன அடையாளம், தேவனுடைய பிள்ளைட ஒரு அடையாளம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் சொல்றாரு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. அந்த ஜபத்துக்கு ஒண்ணு சொல்றாரு, விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை. அப்ப விசுவாச ஜபம்னா என்ன சொல்லுங்க? விசுவாச ஜபம்னா என்ன? மூப்பர் 3 நாள் வீட்டுல பாஸ்டிங் வர்றாரு, அது விசுவாச ஜபமா? விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும்னா விசுவாசமுள்ள ஜபம்னா என்ன சொல்லுங்க? விசுவாசமுள்ள ஜபம்னா என்னங்க? எத்தனை பேர் சொல்லு விசுவாசமுள்ள ஜபம்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல பிரதர், கர்த்தர் அப்படியே கர்த்தர் சொல்றத விசுவாசமுள்ள ஜபம்னா என்ன, அதுக்கு பதில் சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன டயலாக் எல்லாம் பேசாதீங்க, அங்கேயே இருக்கு பாருங்க. அதனாலதான் பைபிளை வாசிக்க சொல்றது. நான் அதே மாதிரி திட்டுறேன் இல்லையா, பைபிள் நல்லா வாசிங்க. விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளிகளை, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, கர்த்தர் அவனை, அதுக்கப்புறம் சொல்லுங்க, அவன் 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 பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு அப்படி மூப்பருடைய வேலை என்ன? ஒரு விசுவாசமுள்ள ஜபம்னா என்ன தெரியுங்களா? கர்த்தர் என் பாவத்தை முழுமையாய் மன்னித்திருக்கிறார் என்ற அறிவை ஏற்படுத்தி தருது பாருங்க, அதுதான் விசுவாசமுள்ள ஜபம். கேட்கல?
கேட்கல. விசுவாசம் உள்ள ஜெபம்னா நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிச்சீங்க, மூப்பர் வந்து 3 மணி நேரம் ஜெபிச்சாருன்னு பேசல. மூப்பரும் ஜெபம் கண்ண கடவர்கள். அவனுக்கு விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன தெரியுங்களா? அவன் பாவத்தை முழுமையாய் அவர் மன்னித்திருக்கிறார் என்றதை ஒரு மூப்பர் சொல்றாரு பாருங்க. அந்த மூப்பர் அதுல ஜெபிக்கிறார் பாருங்க. அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். இங்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்குமே. நம்ம ஊர்ல தான் மூப்பர்கள் வந்தாங்கன்னா இவனுக்கு இருக்கிற பயத்தோட எக்ஸ்ட்ரா ஏறிடும். இவன் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பயந்துன்னு இருப்பான். இவர் வந்தானே எக்ஸ்ட்ரா சொல்றாரு, இல்ல பிரதர் நீ பொல்லாத ஆள், எனக்கு தெரியும், ஏதோ பண்ணிக்கிறதால தான் இப்படி படுத்துங்கிறேன். நான் சொல்றது விளங்குதா இல்லைங்களா? எனக்கு தெரியும் நீ ஏதோ பண்ணிருக்கிற, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் வந்துருதுன்னு பாருங்க. அதெல்லாம் விசுவாசம் உள்ள ஜபம் இல்லைங்க. விசுவாசம் உள்ள ஜபம் என்ற ஒரே ஒரு ஜபம் என்னன்னா, கர்த்தர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு மூப்பன் வந்து வீட்டுக்கு வந்து அந்த எண்ணெயை பூசி ஒரு உறுதியை தரான். என்னத்தை உறுதியை தரான்? அந்த உறுதியை தந்து ஒரு ஜபம் பண்றான். என்ன ஜபம் பண்றான் சொல்லுங்க? அவன் பாவம் செய்தவனானால் கர்த்தர் அதெல்லாம் என்ன பண்றாருங்க? விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேர் விளங்குது? ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னா, நான் செஞ்ச பாவம் கர்த்தரை மாத்திடுச்சுன்னு நினைக்கிறாங்க. நீங்க பாவம் செய்றீங்களோ பாவம் செய்யலையோ அது கர்த்தரை மாத்தாது. நான் கர்த்தர், நான் மாறவே மாறாது. கர்த்தர் மாறிடுவார் நினைக்கிறீங்களா? நீ பாவம் பண்ணிட்ட, இல்ல 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 இல்ல. உங்க பாவம் கர்த்தரை மாத்துறது கிடையாது. சொல்லுங்க, என் பாவம் கர்த்தரை மாற்றாது. என் பாவம் என்ன மாத்துது. என்ன மாத்துது? என் பாவம் என்ன மாத்துதுன்னா, நான் பாவம் செஞ்சிட்டீங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, உங்களை மாத்திடுது. என்ன மாத்திது? குற்ற உணர்வை தருது. உங்களுக்குள்ளாக ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது. உங்களுக்குள்ளாக நீங்க தகுதி இல்லைன்னு சொல்லுது. உங்களுக்குள்ளாக நீ குற்றவாளின்னு சொல்லுது. உங்களுக்குள்ளாக உன்னை பாவின்னு சொல்லுது. நீங்க செஞ்ச பாவம் கர்த்தரை மாத்துறதுல, அது யாரை மாத்துது? பாவம். நான் பாவம் செய்யறேன் கர்த்தரை மாத்த போறது கிடையாதுங்க. கர்த்தர் மாறாதவர். அவர் ஆதியில தேவன் எப்படி இருந்தாரோ அதே தேவன் இன்னைக்கு வரை இருக்கிறார். விசுவாசிக்கிறீ? அப்ப பாவம் செய்யும் போது கர்த்தர் மாறல, நான் என் எண்ணங்கள் மாறுது, என் உணர்வுகள் மாறுது, என் மனசாட்சி மாறுது, எனக்குள்ளாக பெரிய குற்ற உணர்வு ஏற்படுது, ஆக்கினை தீர்ப்பு எண்ணங்கள் வருது. இது வரும்போது எனக்கு என்ன உண்டாகுது? நான் தகுதி இல்லை, நான் குற்றவாளின்ற எண்ணம் வருது. ஆமென். விளங்குதா இல்லைங்களா? அங்கதான் நோய் ஆட்கொள்ளுது. அதனாலதான் அதை சொன்னார் அவர். 1 Corinthians 1:31. இதெல்லாம் நிறைய பிரசங்கம் பண்ணினே இருப்போம் பாருங்க. இதெல்லாம் மனப்பாடமா உங்களுக்கே தெரியணும். அவரே நமக்கு தேவனுடைய ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமானார். இதெல்லாம் பாஸ்டர் ரமேஷுடைய ஃபேவரட் சொல். சொல்லுங்க, அவரே. ஆங்கில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா 1 தமிழ் பைபிள்ல 1:31, ஆங்கில பைபிள்ல 1:30. 1 Corinthians chapter 1 verse 30. அது இங்கிலீஷ் பைபிள்ல. தமிழ்ல வந்து 1 Corinthians chapter 1 verse 31 தமிழ் பைபிள்ல. அங்க என்ன சொல்லுது பாருங்க? அவரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். 4 காரியம் வருது இல்லையா? 2 Corinthians 5:21 என்ன சொல்லுது? பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். நீதி அறியாத நான் அவராலே நீதிமானாய் ஆக்கப்பட்டேன். இது நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம் இல்லையா? இதுல ஒரு பாயிண்ட் காமிக்கிறோம் உங்களுக்கு. பாவம் அறியாதவர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். அவர் பாவம் செய்யவே கிடையாது. பாவம் செஞ்சாரா? கிடையவே கிடையாது. இயேசுகிட்ட எந்த குற்றமும் கிடையாது, எந்த பாவமும் கிடையாது. பிலாத்தே கை கழுவிட்டான். இவ்விடத்தில் ஒரு குற்றத்தை நான் அறியன், ஒரு பாவம் கிடையாது. அது நிரூபிக்கப்பட்டது. அதனாலதான் அவன் கை கழுவுனதெல்லாம் பரிசுத்தம் எழுதி வச்சிருக்காரு. உலக ரீதியா ஒரு நியாயம் தீர்க்கக்கூடிய ராஜா எழுந்து நின்று அந்த வார்த்தையை சொல்லணும். அவ்வளவு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். அதனாலதான் பரிசுத்தம் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப அவன் எழுதி கையை கழுவுறான். இவ்விடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணேன், கையை கழுவிட்டான். அவர்கிட்ட பாவமே கிடையாது. ஆனா 2 Corinthians 5:21 வேதம் சொல்லுகிறது, அவர் பாவம் ஆக்கப்பட்டார். ஆக்கப்பட்டார் சொன்னா ஒரு தன்மையிலிருந்து இன்னொரு தன்மைக்கு அவரை கொண்டு போனார்னு அர்த்தம். அவர் மேல அந்த பாவத்தை அவர் என்ன செஞ்சார்? போட்டார். பாவம் ஆக்கப்பட்டார். அதனாலதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல இப்படியே சொன்னார் பாருங்க, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல சர்வலோக பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அப்ப சர்வலோக பாவங்களும் அவர் மேல போடப்பட்டுச்சு. பாவம் எல்லாம் அவர் மேல போயிடுச்சு. இப்ப நீங்க இப்படி வாங்க, அவர் பாவமாக்கப்பட்டார், நாம் நீதி ஆக்கப்பட்டோம். இப்ப அவர் பாவமாக்கப்பட்டார்,
தேவனே நமக்கு ஞானமா இருக்கிறார், நீதியா இருக்கிறார், பரிசுத்தமா இருக்கிறார், மீட்பா இருக்கிறார். ஏன் இது எடுக்கிற அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பரிசுத்தமா இல்லைன்னாங்க, நீங்க பரிசுத்தமா இல்லைன்னா கர்த்தரை தரிசிக்க மாட்டீங்க. உண்மை அதான். போன வாரம் நான் விட்டேன், சொல்றேன்னு சொல்லிது அங்கதான் வரணுன்றதுக்காக இதெல்லாம் போயிட்டு வர வேண்டியதா. அவங்க கூத்து என்ன அப்படின்னா, பரிசுத்தமா இல்லைன்னா கர்த்தரை பார்க்க முடியாது. வேதமே சொல்லுதுங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள கடவர்கள். ஏன்னா ஒரு வசனத்தை வச்சு என்ன சொல்றாங்க, பரிசுத்தம் இல்லாவிட்டால் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அதனால அவங்க என்ன முழுவதும் என்ன ஆயிடுதுன்னா, பரிசுத்தம் 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 பரிசுத்தம், நான் எப்படி பரிசுத்தமா இருக்குது, நான் எப்படி பரிசுத்தமா இருக்குது, நான் எப்படி பரிசுத்தமா இருக்குது. இந்த எண்ணங்களுக்குள்ள போயிட்டதுனால நான் பரிசுத்தமா இருக்கணும், அப்பதான் கடவுளை பாப்பன்ற அந்த கான்செப்ட் தெரியுதே தவிர, அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. அது என்னன்றது அவங்களுக்கு புரியல இல்லைங்களா? நீங்க இங்க கை வச்சீங்க, அப்படியே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 14வது வசனம். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவளா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை. இதுதான் பாயிண்ட். இதை வச்சுதான் அவங்க எல்லாரும் இந்த வசனம் தான் போடுவாங்க. சில நேரத்தில் எழுதி இப்படியே போட்டுருவாங்க, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிப்பதில்லை. புல்பிட்ல எழுதி பெருசா போட்டுருவாங்க. கரெக்ட், பரிசுத்தமா இருக்குது நல்லதுதான். யாருன்னா தப்புன்னு சொல்ல போறோமா, நான் பாவம் செஞ்சுட்டு வாங்க நான் சொல்ல போறேன் கிடையாது. ஆனா இந்த வசனத்துக்கு ஒரு மூல ஆதாரம் இருக்கு. 15வது வசனம் வாங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கின்றார். ஒண்ணு. ரெண்டாவது, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெலும்பி. அப்ப எப்படி நம்ம கிருபையை இழக்கிறோம் அப்படின்றது ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. கிருபை எப்படியாவது இழக்கிறது, இழக்கணுமா? வாய்ப்பு இருக்குது. எப்படின்றத காட்டுறேன். இப்ப நீங்க என்ன எடுத்துங்க, உங்களுக்கு என் மேல ஒரு கசப்பு, ஏதோ ஒரு கசப்பு உள்ள வந்துருச்சு. இப்ப என்னை பத்தி ஒருத்தர் உங்ககிட்ட கேட்கிறார், என்னத்தை பேசுவீங்க? சொல்லுங்க, என்னத்தை பேசுவீங்க? அவர் சொன்னா கூட உங்களுக்குள்ள என்னை பத்தி இருக்கிற அந்த கசப்பை அவர்கிட்ட நீங்க சொல்லாம இருக்கவே மாட்டீங்க. எது மாதிரி ஒத்துக்கிறீங்க? ஏன்னா இந்த கசப்பு என்ன பண்ணுது, உள்ள முளை கிளம்பி அது அநேகரை கரைப்படுத்துக்குதுன்னா, என்னை பத்தி எங்கெல்லாம் சொல்றீங்களோ அவங்களெல்லாம் அது பாதிக்கும். நான் சொல்றது விளங்குதா விளங்கலீங்களா? இப்போ உங்களுக்கு என் மேல இருக்கிற அந்த கசப்பு உள்ள முளையா இருக்கிறதுனால நான் சொல்ற எதுவுமே உங்களுக்கு புரியாது, நான் சொல்ற எதுவுமே நீங்க ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு மாத்திரம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால அது உங்களை பாதிச்சுட்டே இருக்கும். சொல்றது விளங்குதா விளங்கலீங்களா? நான் உங்களுக்கு பாஸ்டா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரவே வராது, ஒரு நாளும் வராது. உண்மை. ஏன் தெரியுமா? ஏன்னா உள்ள கசப்பு இருக்கு. இப்ப நான் பேசுறேன், உள்ள அந்த கசப்பு இருக்கிற வரையும் நான் எது பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணாது, கேட்கலாம், இங்க வந்து உட்கார இருக்கலாம், மெம்பர்ஷிப்பா இருக்கலாம், எனக்கு கட்டி பிடிக்கலாம், முத்தம் கொடுக்கலாம், பாஸ்டர்னு சொல்லலாம், வீட்டுக்கு வந்தா சோறு போடலாம். ஆனா அந்த கசப்பு உங்களுக்குள்ள இருக்கிற வரையும் உங்க மேல அந்த ஆசீர்வாதம் வரவே வராது. ஏன் அது ஏன் வராதுன்னா, இந்த கசப்பு உள்ள இருந்தா கிருபை என்கிட்ட வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த கிருபை என்கிட்ட வேலை செய்யலன்னா, உங்களுக்கு சொல்றேன், இந்த கிருபை என்கிட்ட வேலை செய்யலன்னா என்னால வந்து பரிசுத்தமா இருக்கவே முடியாது. ஏன்னா பரிசுத்தமா நான் இருக்கிறதுனால எனக்கு கிருபை கிடைக்கல. கிருபை கிடைச்சாதான் நான் என்னவா இருக்க முடியும்? அப்ப நான் கிருபை கிடைச்சாதான் பரிசுத்தமா இருக்க முடியும். நான் பரிசுத்தமா இருந்தாதான் தேவனை தரிசிக்க முடியும். நான் அந்த பரிசுத்தமான தேவனை தரிசாதான் யாவரோட சமாதானமா. சொல்றது வழங்குதா வழங்குனீங்களா? நீங்க பரிசுத்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு கிருபை கிடைக்கல, கிருபை கிடைச்சதுனாலதான் நீங்க பரிசுத்தமாவே இருக்க முடியும். கேட்கல கேட்கல? வாங்க, இது உதாரணம். இப்பதான் பாயிண்ட் வரேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய விதமான அசம்பாவங்கள், கோட்பாடுகள் நிறைய நடந்திருக்கலாம். ஏகப்பட்ட காரியம் நடந்திருக்கும் பாருங்க. இழப்புகள் இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? பாருங்க, இந்த நம்ம வாழ்க்கையில் நடக்கிற இந்த இழப்புகள், அவமானங்கள், அசிங்கங்கள், சில நேரத்தில் தவறுகள், மரணங்கள், ஆக்சிடென்ட், விபத்துக்கள், இதெல்லாமே கர்த்தரால் நினைச்சு சொல்லிடுவாங்க. பாத்திருக்கீங்களா? நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, என்னன்னு தெரியல பிரதர், என் பிள்ளைய கர்த்தர் தான் இந்த மாதிரி கொண்டு போயிட்டாரு. என்னன்னு தெரியல பிரதர், என் பிசினஸ் கர்த்தர் தான் லாஸ் பண்ணார். ஒருவேளை நான் அவர் விட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், அது மாதிரி லாஸ் ஆயிடுச்சு. யாரால லாஸ் ஆயிடுச்சா? இவர் கர்த்தர் விட்டு பிரிஞ்சாராம், லாஸ் பண்ணி திரும்ப கர்த்தர் விட கொண்டு வந்தாராம். இதெல்லாம் வந்து கசப்பான, சொல்லுங்க என்னது இதெல்லாம்? முளை. கசப்பான வேர் கிளம்பி முளையா வருது பாருங்க, வெளியில வர ஆரம்பிக்குது. இப்ப கர்த்தரை குறிச்சு எந்த பிற்போக்கான எண்ணமும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கிருபை வேலை செய்யாது.
இத கர்த்தர் தான் எனக்கு செஞ்சார், கர்த்தரால தான் இப்படி ஆயிடுச்சு, கர்த்தரால தான் இது நடந்துச்சு, கர்த்தரால தான் நான் இப்படி ஆயிட்டேன், கர்த்தரால தான் இப்படி பிற்போக்கான எந்த எண்ணமோ வியாதியோ என்னவா இருந்தாலும் சரி, இது கர்த்தரால தான் உள்ள அந்த முளை கிளம்பிடுச்சுன்னா கிருபையிலிருந்து விழுகிறீர்கள், பரிசுத்தமா நிற்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது, உங்க சமாதானமே யார்கிட்டயும் நீங்க இருக்கவே. ஆமென். அது மாதிரி விளங்குது. இது ஒரு உதாரணம் சொல்றாரு தெரியுங்களா? வாங்க அந்த உதாரணம் காமிங்க. பைபிளே நல்ல அருமையான ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணி பாருங்க. படிச்சாவே நல்லா அது அப்படியே பிரசங்கம் பண்றதை கேட்டாவே நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். 16 ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு யாரை கொண்டு வந்துட்டாரு? யார்? ஏசா. அந்த ஏசான்னு சொல்லும் போது சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா. ஏன் அப்படி சொல்றாரு பாருங்க. சேஷ்ட புத்திர பாகம்ன்றது அவன் முயற்சியில வாங்கினது கிடையாது. சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பார்ன். முதல் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பிறக்கிறோம்னு சொன்னா அது பேர் என்னதுங்க? சிரேஷ்ட புத்திர பாகம். இதுக்கு தான் பைபிள் சொல்லுது. அவங்க விசேஷித்தமான ஒரு இரத்தத்தனியான ஆசீர்வாதத்துக்கு பங்காளர்கள். இது இவன் முயற்சினால வந்ததில்லை. சொல்லுங்க, இவன் முயற்சினால வந்ததா? இல்ல, இவன் முயற்சினால வந்தது கிடையாது, இது வாங்கினது கிடையாது. ஆனா இவன் பாருங்க, உள்ளுக்குள்ள சொல்றான், நான் பசியினால் சாகுறேன். உள்ள என்ன இருக்குது? சொல்லுங்க, உள்ள என்னங்க இருக்குது? எனக்கு எதுக்கு இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை? நீ போ, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா போ. நீங்க நான் சொல்ற பாருங்க, நிறைய பேருக்கு கிருபையின் அறிவு இல்லாததுனால தான் உள்ள கசப்புல வாழ ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாருங்க, என் கிருபை உனக்கு போதும். அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. ஒரு நாளும் நிலை பெறாது. சொல்லுங்க, ஒரு நாள் நிலை பெறாது. இப்ப உள்ளுக்குள்ள நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரி மோசங்கள், பிற்போக்குகள், எவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் கிருபை எல்லாவற்றையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்கிறது. விளங்குறீங்களா? விளங்கலையா? விளங்குற மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லு. அதான் உண்மை. ஆனா சொல்ற பாருங்க, இத இவனுக்கு புரியல. இவன் என்ன நினைக்கிறான்? அது மேல ஒரு பெரிய நாட்டமே கிடையாது. பாருங்க, ஏசாவை போல அப்படின்னு சொன்ன வேசி கல்லணம் நீங்க வாசிங்கன்னா அவனை குறித்து சொல்லப்படுது பாருங்க. அவன் ஈசாக்கு ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் ஏசா வந்து மனநோவா இருந்தானா. எப்படி இருந்தானா? நீங்க வாசிங்க இப்ப 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் அப்படியே சொல்லுது பாருங்க. அவனும் அவன் மனைவியும் ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் மனநோவா இருக்கிறான். ஏன் மனநோவா இருக்கிறான்? ஏன்னா ஒரு தகப்பன் அவனால புரிஞ்சு கொள்ளவே கிருபையை இழக்கிறான். சேஷ்ட புத்திரபாகம் போயிடுச்சு. முதல் ஃபர்ஸ்ட் பார்ன் வர ஆசீர்வாதம் அவனுக்கு இல்ல. அப்புறம் கதறான், ஏன்னா ஆசீர்வாதியும் முடியவே முடியாது. சொன்னாரா இல்லீங்களா? அவன் வேதம் சொல்லுது பாருங்க, அது வாசித்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். 17 ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சோர்ந்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாம போனான்னு சொன்னா, அவன் மனம் மாறுறதை காணாம போனான்னு சொல்லல. இந்த வசனத்தை சரியா புரிஞ்சுக்க. மனம் மாறுதலை காணாம போனான்னு சொன்னா ஈசாக்குடைய மனம் மாறுதல் அவனுக்கு கிடைக்கவே இல்லைன்னு அர்த்தம். மனம் மாறுதலை காணாம போனான். எவ்வளவு கெஞ்சறான், எவ்வளவு கூத்தாரான், இதை கூடியா நான் திரும்ப எனக்கு ஒரு முறை ஆசீர்வச்சிரு. அவன் சொல்றான், இல்ல முடியாது. ஏமே நான் சொல்லது வழங்குதா? வழங்குலீங்களா? அதுக்குதான் ஏசா எடுத்தார் பாருங்க. இன்னொரு ஆளை கூட எடுக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நம்முடைய மூத்த அண்ணன் ஒருத்தர் இருப்பார். நம்மளாம் கெட்ட குமாரர்கள். நீங்க இல்லையா? நீங்களும் நல்ல குமார், மூத்த சகோதரர்களா? நீங்க சொல்லுங்க, இளைய குமார்கள் தான் நீங்களாம். நான் அந்த மாதிரி பண்ணியெல்லாம் மேய்ச்சிட்டு வரல பாஸ்டர். நான் டீசெண்டா வாத்தியார் வேலை செஞ்சு ரட்சிக்கப்பட்டேன். ஆனாலும் அங்கேயும் பண்ணி மேய்ச்சதுக்கு சமம் தான். 4 பிள்ளைங்களுக்கு தடவுறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல, அதாவது பண்ணி மேய்ச்சது இப்ப கதையா பேசல, பாவத்தினுடைய கான்செப்டை பத்தி பேசுறாரு. அதாவது ஒரு மனுஷன் இருக்கான் இல்லைங்களா, அவன் பாவம் பண்ணி அந்த பாவத்தின் தன்மையில் இருக்கும் போது அவன் எப்படி கடவுளை விட்டு பிரிந்து படாத வேதனை அனுபவிக்கிறான் பாருங்க. அதுதான் இளைய குமாரர்கள். நான் இளைய குமாரன், நீங்க சொல்லுங்க. நான் மனம் திரும்பி வந்தேன், நீங்க? நம்ம மனம் திரும்பி வரல, நம்மளாம் கெதி கெட்டு சோறு இல்லாம கஷ்டப்பட்டுதான் வந்தோம். அவர் ஓடி வந்து அணைச்சிக்கிட்டாரு. ஏமே நான் அப்படிதான் வந்தேன். நீங்க மனம் திரும்பி, ஆண்டவரே என் பாவங்கள் எல்லாம் விட்டு நான் திரும்பி வருகிறேன். இல்ல, உள்ள வரும்போது அதே பொல்லாதவனா தான் வந்தேன். உள்ள வந்துதான் மாறினேன். ரட்சிக்கப்பட்ட அந்த நிமித்தத்துல இருந்து அதெல்லாம் போய் டுபாகூர் வேலை. அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு பல நாள் அதே புத்தி, அதே பாவம், அதே செயல், அதே கிரியில இருந்தேன். அந்த நிமிஷத்துல எல்லாம் மாறல. நான் சொல்றேன், இருக்கிறத சொல்றேன்.
ஆனா அந்த நிமிஷத்துல எனக்குள்ள வந்த ஒரு மாற்றம் நிறைய மாறுதலை ஏற்படுத்துச்சு. இந்த மூத்த அண்ணனை பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப கோவம். வீட்டுக்கு வராரு, அங்க அப்படியே பாட்டு சத்தம், அங்க டான்ஸ் எல்லாம் கேக்குது, பார்ட்டி வச்சிருக்காங்க, வேலைக்காரனை கூப்பிடுறாரு. என்ன அது? உடனே அவன் சொல்றான், உன் சகோதரன் வந்தான், காணாம போனான், காணப்பட்டான், உன் தகப்பன் வந்து பெரிய விருந்து ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்றான். சொன்னவனே உனக்கு கோவம், கோச்சின் வெளியில நின்றுக்கிட்டான். அவர் வெளியில வந்து கேட்கிறாரு, ஏன்பா அவன் காணாம போனா வந்தானே, உள்ள வரக்கூடாதா? உடனே அவன் சொல்றான், இவ்வளவு காலம் நான் உனக்காக வேலை செய்தேன், இவ்வளவு காலம் உனக்காக. ஆனா கிருபை இல்லாம யாரு கூட இருக்கிறான் சொல்லுங்க? யாரு கூட இருக்கிறான்? அப்பா கூட தான் இருக்கிறான். ஆனா கிருபையில இல்ல. பாருங்க, உனக்காக வேலை செய்தேன், என் நண்பர்களுக்காக அடிக்கும்படி ஒரு ஆட்டுக்குட்டியாவது எனக்கு கொடுத்தியானே, ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்தியா? அவர் சொல்றாரு, அடி அறிவு கட்டணை என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்றாரு. எடுத்து வாசித்து பாருங்க, என்னுடையதெல்லாம். ஏன்பா அப்படி யோசிக்கிறேன்? உடனே சொல்றான், அவன் உன் குமாரன் வந்தான். இவருக்கு யாரு? அவரு சொல்லுங்க. அவனை ரோட்ல இருந்து தத்து எடுத்து இவனை ஸ்பெத்து எடுத்தாரு. ரெண்டு பேருமே யாரு? அவங்களுக்கு குமாரர்கள் தான். பாருங்க. ஆனா இவன் சொல்றான், உன் குமாரன் வந்தான். அப்ப கூட பாருங்க, உள்ள என்ன இருக்குது சொல்லுங்க? உள்ள என்னங்க இருக்குது? கசப்புன்ற முளை கிளம்புனா பிதாவுடைய அன்பும் கண்ணுக்கு தெரியாது, அவர் கிருபையில் வர ஆசீர்வாதமும் நம்மளால ருசி பார்க்க முடியாது. டெய்லி மம்முட்டி எட்டுமே கொத்தின்னு கிடக்க வேண்டியதுதான். ஏமே நீங்க நிறைய கிறிஸ்தவங்க ஸ்தோத்திரம் 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 கத்திற்காக ஸ்தோத்திரம் 25 வருஷமா ஸ்தோத்திரம் அப்படியே தான் இருப்பாங்க. ஒரு இன்ச்சு கூட வாழ்க்கையில நன்மையோ ஆசீர்வாதமோ சுகமோ செழிப்போ உயர்வையோ மேன்மையோ எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. கத்திற்காக பிரதர் எனக்கு பரலோகம் ஒண்ணு போதும் பிரதர், அதுக்கு எதுக்கு இந்த பூமியில வச்சிருக்கிறாரு? இல்லங்க, இந்த பூமியை கர்த்தருக்குரியது தான். பிசாசுக்கா கொடுத்தாரு இத? சொல்லுங்க. பூமி பிசாசுக்கா? வெள்ளியும் பொண்ணும் பிசாசுக்கா? ஆஸ்தி ஐஸ்வர்யம் பிசாசுக்கா? சொல்லுங்க. நல்ல சாப்பாடு எல்லாம் பிசாசுக்கா? கிறிஸ்துவ எப்பவுமே உப்பு போடாத சாப்பிடணும். அப்பதான் பாருங்க உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியும். பிசாசு நல்லா உப்பு போட்டு சாப்பிட்டு நல்லா உணர்வோட ஊர் சுத்தின்னு கிடக்கணும். என்ன கேத இதெல்லாம்? கத்த ஆதாம் பாஸ் சொல்றாரு, எல்லாத்தையும் பூசிப்போ, எல்லாத்தையும் பூசினாரு. ஏமே தப்பானதெல்லாம் பூசிக்க சொல்ல, இதை பூசிக்கும் நாளில் சாவே சொன்னார். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் உனக்கு தீங்கு. அதனாலதான் பாருங்க, லால கொடுக்கும் போது கூட கர்த்தர் வந்து 10 கட்டளையில கொடுக்க, செர்மனி லா, அந்த 10 கட்டளை சாப்பாட்டுக்கு ஒரு லா கொடுத்தாரு. இதை சாப்பிடு, இதை சாப்பிடாது, சாப்பிடு சாப்பிடாது. அந்த காலத்துல நோய் வந்து பல பேர் செத்து போயிட்டான். அதெல்லாம் எடுக்கலாம், ரொம்ப அருமையா இருக்கும். வேற ஒரு காரியத்தில் பிரசங்கம் பண்ணும்போது வரும் பாருங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை யாரும் சாவல. பிளேக்கு வந்து நிறைய பேர் செத்து, இஸ்ரவேல் ஜனங்க சாவல. ஏன் சாவலன்னா, அவன் சாப்பாடு எல்லாம் இருந்துச்சு, கெட்டு போனதான் தான் சாப்பிட்டான், இவன் சாப்பிடல. அதனால இவன் உயிரோட இருந்தான். அதே அநேகருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏமே அது கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவனா வாழ்றதுல ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல. உண்மையா சொல்ற, அவருக்கு உகந்த பிள்ளையா வாழ்றது ரொம்ப சந்தோஷம். எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க. இது ஒரு மதம் கிடையாது, இது ஒரு குடும்பம், இது ஒரு சடங்காச்சாரம் பாரம்பரியம் கிடையாது. இது வந்து ஒரு உறவு. உங்க மேல அளவில்லாத ஒரு தகப்பன் உங்களை நேசிக்கிறார். எந்த நிபந்தனையும் இல்லாமல் உங்களை ஒருத்தர் நேசிக்கிறார். அதான் சொல்றாரு பாருங்க. இந்த கசப்பான வேறு உள்ள கிளம்புன்னு வச்சுங்க, இதை உங்களுக்கு பிசாசு ஸ்டார்ட் பண்ணான்னு வச்சுங்க. உங்க குடும்பங்கள், உங்க மனைவி மேல உங்களுக்கு ஒரு கசப்பு வந்துச்சுன்னா பிசாசு உங்களோட வேலை செய்யறான்னு அர்த்தம். உங்க கணவன் மேல ஒரு கசப்பு உங்களுக்கு ஏற்படுச்சுன்னா பிசாசு உங்களுக்கு வேலை செய்யறான்னு அர்த்தம். நல்லா விளங்கி கொள்ளுங்க. உங்களுக்கு அளவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கசப்புன்ற முளையை கிளப்ப பண்ணி உங்க குடும்பத்தை அழிக்க நினைக்கிறான்னு அர்த்தம். சொல்றது விளங்குதா இல்லீங்களா? ஏன்னா இந்த கசப்பு உள்ள வந்துருச்சுன்னா கிருபையில இருந்து நம்ம விழுவோம். இந்த கிருபையில இருந்து விழுந்தோம்னா பரிசுத்தத்தை வாழ முடியாது. பரிசுத்தத்துல வாழனா தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்க முடியல யாரோட சமாதானமா இருக்கவே. அப்படியே கீழே இருந்து வாங்க, அதான் கோட்பாடு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரோடும் அன்பா இருங்க, கசப்பை வைக்காதீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாத்துல வரும் பாருங்க, பிசாசு வருவான். உங்க மனைவியை பார்த்தவங்க எப்படி எரியிற மாதிரி இருக்கும், கொன்னுலாண்டா. சிலத்துல கணவனை மனைவியை பார்த்தவன் இன்னால அப்பயே நல்லா தெரிஞ்சுங்க, உள்ள நுழைஞ்சிட்டான் ஒருத்தன்னு. உடனே இம்மீடியட்டா சொல்லுங்க, கர்த்தாவே அதை மேற்கொண்டது ஒன்னே ஒண்ணுதாங்க. அதை மேற்கொள்றது உங்க முயற்சி அல்ல, உங்க உபவாசம் அல்ல. அதை மேற்கொள்றது ஒன்னே ஒண்ணுதான், கிருபை மாத்திரம்தான். ஆமென். அதனாலதான் சிலதெல்லாம் கரெக்டா புரிஞ்சுக்கணும். எதை வச்சு எதை அடிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐயோ இப்படி என்ன வருது, நான் போய் கர்த்தர்கிட்ட முழங்காலிட்டு ஒரு 3 நாள் உபவாசம், அதெல்லாம் கிடையாது. உபவாசம்ன்றது அது நம்முடைய நேரங்களை ஒத்தி கடவுளோட செலவிடுகிற ஒரு நேரம், உணர்வை தவிர்த்து. அதானே தவிர எதையும் பெற்றுக்கொண்டதுக்காக இல்ல, எதையும் மாத்துறதுக்காக கிடையாது. உபவாசம் வந்து பைபிள் வாசினா நல்லா மனசு மாறிடும். எத்தனை ஒருத்தருக்கு ஆமான்னு உபவாசம் மாத்தல. உபவாசம் இருந்து வாங்க கரெக்டா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, உபவாசம் இருந்து நான் உபவாசம் இருக்கிற உபவாசம் கம்பளி போட்டு பார்த்துனே இருந்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
உபவாசம் இருக்கிறேன்னு சில வேலைக்கு போயிடுவாங்க. நான் வேலைக்கு போயிட்டு உபவாசம் இருக்கிறேன். இது அதில் கிடையாது. உபவாசம்னு சொன்னா கர்த்தர்கிட்ட உட்காரனா அது உபவாசமே கிடையாது. இல்லை பிரதர், அங்கே நாங்கள் வேலைக்கு போயிட்டா கூட கொஞ்சம் டங்ஸ் பேசிட்டே இருப்போம் பிரதர். அப்போ வேலை செய்யறவனா கேனே பையனா, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவனா முட்டாள் பையனா முதலாளியாவை? யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன இன்னைக்கு உபவாசம், எனக்கு ஒரு 2 மணி நேரம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்ச நேரம் டங்ஸ் பேசிட்டு வந்துடுறேன். சம்பளம் கொடுக்க மாட்டான். ராஜனுக்குரியதை தேவனுக்குரியதை. சிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா நீங்க? இந்த கிறிஸ்தவங்களாம் இவங்க ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன் மூஞ்சி உம்முனுக்குது? இன்னைக்கு 4வது நாள். ரொம்ப பார்த்துருக்கீங்களா? நாளைக்கு 6வது நாள், என் பொண்ணு கல்யாணம் முடியணும் இல்லையா, அதனால ஒரு 7 நாள் உபவாசம். பொண்ணு கல்யாணம் முடித்து 7 நாள் உபவாசம். மண்டையில் அறிவு வேணும். நல்ல மாப்பிள்ளைய போய் தேடு. எங்கேயாவது இருக்கிறான்னா பாரு. நல்லா கத்துட்டு உட்காந்து கேளு, ஆண்டவரே என் பொண்ணு தனிமையா இருக்கிறது நல்லதல்ல, நல்ல மாப்பிள்ளைய இல்ல 7 நாள் உபவாசம் இருந்தா 7 நாள் உபவாசம் இருந்தா கர்த்தர் 7 நாள் உபவாசம் இருக்கிற ஒரு சூப்பர் மாப்பிள்ளை உனக்காக உருவாக்கி தர போறாரு. ஒன்றும் கிடையாது. உன் பொண்ணு பிறக்கும் போது அவனும் பிறந்துட்டான். கண்ணுக்கு தெரியல, அவ்வளவுதானே. இப்ப ஆண்டவர்கிட்ட கண்ணை திறங்க, ஆண்டவரே சொல்லுங்கதான் இல்லைங்களா? சொல்றது உண்மைதானே? நான் சொல்றதெல்லாம் எத்தனை பேர் ஆமான்றீங்க? சொல்லுங்களேன். உபவாசம் போடு, உபவாசம் போடு, உபவாசம் போடு. என்ன அது உபவாசம் போட்டு? இது உபவாசம் போடுறதுல இது கிருபையில வேலை செய்யுது. ஏமே எத்தனை பேர் விளங்குது? உங்களுக்குள்ளாக அந்த கசப்புன்ற முளைய எந்த உங்க மாமிச கிரியினால கிழித்தெறியவே முடியாது. அந்த கசப்புன்ற முளைய கிள்ளணும்னா கர்த்தருடைய கிருபை ஒண்ணுதான் வேலை செய்யும். கேட்கல? ஓசியா 11ஆம் அதிகாரம் அப்படியே வாங்க, எல்லாம் திறந்து கொள்ளுங்க. இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள். பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரங்களுக்கு அழகா சொல்ற, நான் அழைச்சேன் அதனால வழி விட்டு போயிட்டாங்க. அவர் என் முகத்தை பார்க்க மாட்டேன்ட்டு பாகாலுக்கு தூபம் காட்டுறாங்க அப்படின்றார். அதுக்கப்புறம் சொல்ற, நான் எப்ராமை கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று பாருங்க. அவர் தான் கை பிடிச்சி எப்ராயம் என்ன பண்ணாரா? நடக்க பழகினாரா. அதுக்கப்புறம் சொல்றாரு, நான் குணமாக்குவேன் என்று அவர்கள் சொல்லுங்க. அவர்கள் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்கு பாருங்க, அவர் குணமாக்குறாருன்னு அறியல, ஆனா வியாதி கொடுக்கிறாரு நல்லா அறிஞ்சு வச்சிருக்காங்க. அவர் குணமாக்குறவருங்க. சொல்லுங்க, அவர் குணமாக்குறவர். அவர் சொன்னார் பாருங்க, எவ்வளவு அன்பின் வார்த்தை தெரியுங்களா? இதெல்லாம் அப்படியே இதை வாசிக்கும் போது ஆவியானவர் இருதயத்துல பாருங்க அப்படியே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, கையை பிடிச்சி அப்படியே அவர் மனதில் இஸ்ரவேல் ஜனங்களை குறிச்சு எவ்வளவு அன்பையும் இரக்கத்தை வச்சிருந்தார் அப்படியே கொண்டு ஓசியா தீர்க்கதரிசி வாயில போடுறாரு பாருங்க. போட்டு சொல்றாரு, அவனை கையை பிடிச்சி நான் நடக்க பழகினேன், அவன் நல்லா நடந்து வந்தான், இப்ப வளர்ந்துட்டான், ஆனா நான் அவனை குணமாக்குறேன்ற அந்த வார்த்தை மாத்திரம் அவனுக்கு, அதனால நான் குணமாக்குறேன்னு தெரியாதனாலதான் என் முகத்துக்கு மறையறான், பாகால தேடி ஓடுறான். அப்படின்னு என்ன தெரியுங்களா? பாகால்னா என்ன? இவரை விட்டுட்டு இன்னொரு வழியை தேடுறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? பாகால். இவர் முகத்தை பார்க்காம இன்னொரு முகத்தை தாடுறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது? பாகால். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேங்க, என்ன நடக்க பழகினவர், என்ன கரம் பிடிச்சு தூக்கிட்டு வந்தவர், அவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குறேன். ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன குணமாக்குறார். பக்கத்துல போய் சொல்லுங்க, அவர் என்ன குணமாக்குறார். அப்படியே மாறிடுச்சு பாருங்க. நோய் தரார் இதெல்லாம் கேட்டாவே வெறுக்கிற மாதிரி, அருவெறுக்கக்கூடிய காரியம். நோய் தரார், கர்த்தர் நோய் தரார்னு சொன்னா அது பிசாசுடைய வாய். அது கர்த்தர் அப்படி செய்யறதில்ல பாருங்க. ஒருத்தர் வந்து என்ன கேட்டாரு பாருங்க, அப்ப சோதோம் கோரம் அழிக்கலையா? அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க? நோவா காலத்துல பேலையை கொண்டு வந்து அந்த பேலையின் காலத்துல ஆக்கினி திரும்ப கொண்டு வரலையா? நோவா காப்பாத்தி எல்லாரையும் அழிக்கலையா? அழிச்சாருதான். இல்லன்னு சொல்லியே நான் இல்ல என்னைக்கு இல்ல நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் இடைப்பட்ட விதம் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா அவர் அந்த மக்களுக்கு சொல்றது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, சுகர் பேஷண்ட் எடுத்துங்க. ஒருத்தர் காலில் சுகர் வந்துருச்சு, டாக்டர் கிட்ட போறீங்க, கவனிக்கல, விட்டுட்டீங்க. விட்ட உடனே கால் அப்படியே மேல வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போனா என்ன சொல்லுவாரு? சொல்லுங்க, என்ன சொல்லுவாரு? உயிர் வேணுமா கால் வேணுமா? உடனே என்ன சொல்லுவீங்க? இல்ல பிரதர் பரவாயில்ல, செத்தாலும் காலோட செத்து போயிடுறேன் அப்படியா இருப்பீங்க? முதல்ல வெட்டிடியா, பிரச்சனை கிடையாது. உண்மைதானே? பாத்துறீங்களா நீங்க? உயிர் இருக்கட்டும், கால் போனாலும் பரவாயில்ல எடுத்துருங்க. டாக்டர் எடுத்துறாரு. நீங்க கேட்டாலும் கேட்கலாம், டாக்டர் உங்க உறவினர் ஒரு சைனை வாங்கி காலை என்ன பண்ணிடுவாரு? எடுத்துருவாரு.
ஒருவேளை கணவன் சொன்னா ஒத்துக்க மாட்டா, நீ சைன் போட்டுருமா, மனைவிக்கு உரிமை இருக்கு, பரவாயில்ல. நிறைய மனைவிக்கு ஈஸியா சைன் போட்டுருவாங்க. இவன் காலை நானே ரொம்ப நாளா உடைக்கணும்னு நினைச்சேன், நீ சும்மா நீ டக்குனு எடுத்துட்டு பரவாயில்ல பேசுற. கர்த்தர் அந்த மாதிரி அந்த காலத்துல இந்த நாட்டை சீர்படுத்தினார். அவரு கண்டி சோதம் கொமோராவை அழிக்காம இருந்தா நீங்க நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண் புணர்ச்சிக்காரர்கள் உலகத்துல பெருகி போய் கிடப்பாங்க. இன்னைக்கு ஒரு லா வந்து ஆணோட கல்யாணம் பண்ணலாம், குழந்தை எப்படி பறக்கும்? சரி கல்யாணம் பண்ணிக்கியா, யார் பெத்தெடுக்கிறது சொல்லுங்க? எவன் வயிற்றுல கர்ப்பப்பை இருக்குது? குழந்தை பிறக்கலன்னா எப்படி சுவிசேஷம், எப்படி உலகம் பிறக்கும்? ஆண்டவர் சொன்னார் முதலாவது வருஷம், நீ பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்பி. அப்ப மனுகுலம் பிறக்காம இருந்தா, மனுகுலம் இந்த பூமியில பிறக்காம இருக்கணும், மனுகுலமே உருவாக கூடாது, மனுஷ ஜென்மமே இந்த உலகத்தில் வரக்கூடாது. அதான் பிசாசுடைய திட்டம். அதனால சோதம் கொமோராவை ஏற்படுத்தினான். சோதம் கொமோரான்னு சொன்னா ஆண் புணர்ச்சிக்காரர்கள் உள்ள இடம், ஆண் நான் திருமணம் பண்ண இடம். அதனாலதான் லோத்து சொன்னான், என்னுடைய அழகான பெண்கள் இருக்கிறாங்க, இவங்களை கொண்டு போங்க. அவன் சொன்னா இவங்க வேணாம், உள்ள இருக்கிற ஆம்பளை என்கிட்ட அனுப்புனானுங்க. தெரியுமா? தேவ தூதர்கள் வந்த போது அவங்களை என்கிட்ட அனுப்புனா. எத்தனை பேர் அதெல்லாம் வாசிச்சிருக்கீங்க? ஆண் புணர்ச்சி காலம். அதனாலதான் அது சீர்கெடக்கூடாது, அது பரவக்கூடாது, அது ஒரு கொடிய நோய். அப்படி பரவிச்சுன்னா இந்த உலகத்தில் மனுகுலம் வராது. அதனாலதான் அதை அழிக்க சொன்னார். எங்கெல்லாம் மனுகுலத்தினுடைய பிறப்பை சீர்கெடுக்குதோ அங்கதான் ஆக்கடை தீர்ப்பை கர்த்தர் கொண்டு வந்தார். அதிக போய் பைபிள்ல கேட்கல கேட்கல, அதான் உண்மை. ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுல பாருங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, அருமையா இருப்பாங்க. நான் நடக்க பழகினேன், நான் சுகமாக்குவேன் என்று அறியாமல் போனார்கள். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க. அவர் கட்டி அன்பின் கயிறுகளால் இழுத்தாராம். வா, நான் நல்லவர், என்ன நம்பு, எனக்கு பயந்து நீ போகாத, பின்வாங்காத, வா, நான் எவ்வளவு நல்லவர் பாரு. எதனால இழுக்கிறாரா? எதனால இருக்கிறாராங்க? இப்ப நீங்க வந்திருக்கீங்க, எதனால வந்திருக்கீங்க? காலையில இருந்து வீட்டுல யாரோ துப்பாக்கி வச்சு நான் ஆள் அமிச்சனா கோயிலுக்கு எல்லாரையும் சுட்டுடியா அப்படின்னு சொல்லுங்க. இல்ல உரிவின வாளோட தேவதூதன் வீட்டுக்கு அமிச்சனா கோயிலுக்கு வராத ஆளை பார்த்து முடிய வெட்டு, அடுத்த வாரம் எல்லாம் காதை வெட்டு, அடுத்த கையை வெட்டுன்னு சொல்லி அமிச்சனா? எதுக்கு இங்க வந்தீங்க? அன்பின் கயிறுல நம்மளை இழுக்கிறார். என் தேவன், அவர் ஆராதிக்க நான் இருக்க மாட்டேன். ரோடு நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, தூரமா இருக்குதோ தூரமா இல்லையோ, என் தேவன், அவர் என் தேவன். சொல்லுங்க, என் தேவன். அது உள்ள நம்ம உள்ள பாருங்க, இழுக்கப்படுறோமா இல்லையா? எத்தனை பேர் கட்டாயத்தில் வந்திருக்கீங்க? நான் யாராவது மிரட்டி கூப்பிட்டேன்னா, இன்னைக்கு பிரதர் நீங்க வராம போனீங்கன்னா, எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கேன் நீங்க? கிடையவே கிடையாது. பாருங்க, உங்ககிட்ட பேசியே நான் பல நாள் ஆச்சு. உண்மையா சொல்ல பாருங்க, உங்கள்கிட்ட பேச முடியல, உங்களோட பார்க்க முடியல, உங்களோட இருக்க முடியலன்ற வருத்தம் உங்களை விட எனக்கு அதிகமா இருக்கும். ஏன்? என் ஜனம் நீங்க, ஒத்துக்கிறீங்க? உண்மை. சில நான் ஜெபம் பண்ணும்போது அதுதான் ஜெபம் பண்ணும், ஆண்டவரே அவன் நான் பேச முடியல, அவங்களால பார்க்க முடியல, ஆனா என் ஜனங்க நல்லா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் உண்மை. அதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, என் அன்பின் கயிறுகளால் உன்னை கட்டி என்ன பண்றாராம். அப்புறம் சொல்றாரு, அவர்களின் கழுத்துக்களின் மேல் இருந்த நுகதடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து. எப்படி பண்ணாராம்? நுகதடி சொன்னா பாரத்தெல்லாம் எடுத்து போட்டாராம். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அவர்கள் பட்சமாய் சாய்ந்து, அவர்களுக்கு பட்சமாய் சாய்ந்து. சொல்லுங்க, பட்சமாய் சாய்ந்து. இந்த வார்த்தையை நான் நிறைய படிக்க முடியல, எனக்கு நேரம் இல்லாத போயிடுச்சு. நான் நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தேன். நைட்டு தான் போன வாரம் ஸ்ரீலங்காவில் அருமையான மீட்டிங், கிட்டத்தட்ட 120 போதர்களுக்கு ஒரு அருமையான கருத்தரங்கு. ஒரு நாளைக்கு 6 செஷன், காலையிலேருந்து மாலை வரையும். நைட்டு வரதுக்கு ராத்திரி நான் பார்த்துற 12 ஆயிடுச்சு பாருங்க. அதனால அந்த உங்கள் பட்சமாய் சாய்ந்துன்ற வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்பு என்னால் எடுக்க முடியல. இன்னும் ரொம்ப அருமையான வார்த்தை அது. இந்த பட்சமாய் சாய்ந்துன்றது என்னன்னா, ஒரு குழந்தை எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் ஓடி போய் ஊட்டுறது. பாத்துறீங்களா? நீங்க பின்னாடியே ஓடுவோம், சாப்பிட்டு பாத்துறீங்களா? பட்சமாய் சாய்ந்துன்னு சொன்னா, உன் விருப்பத்துக்குள்ளாக நான் வந்து உன்னை திருப்தி ஆக்கி. விளங்குதா விளங்குலீங்களா? கேட்கல? உன் விருப்பத்துக்கு சாய்ந்து, அப்படியே பட்சமாய் சாய்ந்துன்னா உன் மேல ஒரு அன்பு கொண்டு அப்படி அவர் போச்சுட்டாரா. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து 8வது, எப்பிராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி. அவர் சொல்றாருங்க, எப்பிராயிமே நான் உன்னை எப்படியா கைவிடுவேன்,
இஸ்ரவேலே உன்னை எப்படி, நீங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறார் பிரதர், நோய்க்கு ஒப்பு கொடுத்துட்டாரு, தரித்திரத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. பாத்துறீங்களா? ஒப்பு கொடுத்துருக்கிறார் பிரதர். அவர் சொல்றாரு, நான் உன்னை எப்படியா கை விடுவேன், அது முடியுமா? கேள்வி வருது பாருங்க. கேள்வின்னா என்ன தெரியுமா? எப்படி முடியும், எப்படி அப்படின்றதான் கேள்வி கேட்கிறாரு. எப்ராயிமே நான் உன்னை எப்படி, கேள்விக்குறி வருதா வரலீங்களா? வருதா வரலீங்களாங்க? கொஸ்டின் மார்க் இருக்கா இல்லையாங்க? எப்படி கைவிடுவேன்? அதுக்கப்புறம் சொல்றாரு, இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்படி போய் உன்னை நோய்கிட்ட ஒப்பு கொடுப்பேன், தரித்திரத்தை ஒப்பு கொடுப்பேன், எப்படி இல்லாமையில ஒப்பு கொடுப்பேன், எப்படி துக்கத்துக்கு ஒப்பு கொடுப்பேன், வேதனைக்கு ஒப்பு கொடுப்பேன். நான் உன்னை ஒப்பு கொடுப்பேனா? முடியவே முடியாது. ஆமென். நான் உன்னை எப்படி ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபேமியை போல வைப்பேன். என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன். எப்ராமை அழிக்கும்படிக்கு திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல, தேவனாய் இருக்கிறேன். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர், ஆகையால் பட்டணத்துக்கு விரோதமாக வரேன். ஒரு நாள் உங்களுக்கு விரோதமா வரவரும் கர்த்தர் இல்லைங்க, உங்களுக்கு துணையா வரவர் தான் உங்க கர்த்தர். நோய் உங்களுக்கு விரோதமா வரும், ஆனா கர்த்தர் உங்களுக்கு சுகமா துணையா இருக்கிறவர். தரித்திரம் உங்களுக்கு விரோதமா வரும், கர்த்தர் உங்களுக்கு செழிப்பா கூட வரவர். உங்க வாழ்க்கை நிறைய அழுத்தங்கள் உங்களுக்கு விரோதமா வரும், கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், கூட வருகிறவர். இந்த விசுவாசிக்கிறீங்க. ஆமென். பாருங்க, இதுதாங்க மெய்யான சுவிசேஷம். சாராம்சம்ன்றது இதுதான். நான் ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்றது என்னென்ன சுவிசேஷம் தான். ஏன்னா அவருடைய அன்பு, அவருடைய சிலுவை, அவருடைய கிருபை, அவருடைய மரணம், அவருடைய ரத்தம், இதெல்லாம் தான் வேணும். இதெல்லாம் இல்லைன்னா உப்பு போடாத எந்த பிரசங்கத்தையும் பண்ணவே முடியாது. சுவிசேஷம் இல்லாமல் எந்த பிரசங்கமும் வெளியில வரக்கூடாது. ஆமென். இந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அதான் மெய். எப்படி ஒப்பு கொடுப்பார் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் சொல்லலாம், கர்த்தர் கூட ஒப்பு கொடுப்பார் பிரதர், கேர்ஃபுல்லா இருங்க. அவர் சொல்றாருங்க, எனக்கு விரோதமா வந்தா கூட அதுல என்ன மீட் எடுக்கிறேன். நான் நிறைய இந்த ரோட்ல கார்ல போறேன், நிறைய பிரயாணம் பண்றேன். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்காது. சில நேரத்தில் கார் ஓட்டும் போது கூட ஞானமாக ஓட்டினது கிடையாது. சில நேரத்தில் உண்மையாக சொல்கிறேன், பெருமையில் ஓட்டிடுறேன், கோவத்தில் ஓட்டிடுறேன், இப்படி பண்ணுறானேன்னு சொல்ல கார் முன்னாடி வகையில் ஓட்டிருக்கேன். எவ்வளோ நடந்திருக்கு. மறிக்கணும்னு நினச்சிருந்தேன்னு வச்சுங்க, முட்டாள்தனத்தில் எத்தனை முறை மறிச்சிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னை எப்படி ஒப்பு கொடுப்பார். ஏமே நான் சொல்கிறது வழங்குதான் உங்களுக்கு. எனக்கு நல்லா தெரியும், லட்சக்கணக்கான கிலோமீட்டர் நான் பை ரோட்டில் ஓட்டியிருக்கேன் பாருங்க. ஆனால் ஒரு நாள் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, நான் அப்படியே பர்ஃபெக்டாக எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணி கத்தாவே நான் சேர்ந்துட்டு வந்ததே கிடையாது. நான் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையே. அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க ஒரு நொடி. ஆனால் நான் சொல்கிறேங்க, அவருடைய அன்பு என்னுடைய தவறை விட பெருசாக இருக்குது. அதே மாதிரி விசுவாசிக்கிறீங்க. அதை தான் புரிஞ்சுக்கிறது இல்லை நிறைய பேர் பாருங்க. அவர் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்கல 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 நல்ல தெய்வம். விசுவாசிக்கிறீங்களா? அதாவது அந்த வசனங்களை திரும்ப திரும்ப படிக்கும் போது பாருங்க, அதில் ஒரு ரொம்ப ஆனந்தம் இருக்கும். நீங்க திரும்ப திரும்ப அதை படிச்சு பாருங்களேன், உங்களுக்கே அந்த வசனத்துடைய கருப்பொருள் எல்லாம் விளங்க ஆரம்பிக்கும். சில நேரத்தில் அதை படிக்கும் போதே அதுக்குள்ள இருக்கிற அந்த கர்த்தர் அந்த வசனத்தை எழுதின அந்த உண்மையான அந்த விருப்பம், அந்த ஆசையை நமக்கு தெரியப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலும் இதை தியானமா இருக்கு, இது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது வழியை நீ வாய்க்கப்படுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயின்னு வரும் தமிழ்ல, ஆங்கிலத்தில் குட் சக்சஸ், நல்ல வெற்றிகளை காண்பாய். ஆமென். யோசுவா 1:8 சொல்றாரு பாருங்க. இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். அவர் ஒரு நல்ல அன்பின் தேவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தர் என்னை சுகத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை செழிப்புக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தர் என்னை நன்மைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை தீர்காயுஷ்க்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஐஸ்வர்யத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை மேன்மைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை குமாரன் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிழ்ச்சி. நம்மளுக்கு நோய்க்கு ஒப்பு கொடுக்கல, தரித்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கல, தோல்விக்கு ஒப்பு கொடுக்கல.
அவர் எதெல்லாம் அவர் கூறியதா இருக்குதோ அதுல எல்லாம் நம்மளை ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். கரங்களை வைத்து வாய்களை ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்காக நன்றி சொல்லுங்க. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுங்க. உங்களோட பேசியிருக்கிறார் பாருங்க. அவர் ஜீவன் உள்ள தேவன். எனக்கு தெரியாது உங்க வீட்டில் பிரச்சனை, உங்க மனதில் பிரச்சனை, உங்க வாழ்க்கையில பிரச்சனை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவருக்கு எல்லாம் தெரியும். ஒரே ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒரே ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஒரே ஆவியானவர் பதிலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தகப்பனே உமக்கு நன்றி. இங்க வந்திருக்கிற குடும்பங்களை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இங்க வந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். இங்க வருகிற குடும்பங்கள் மேல் நன்மை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, ஆண்டவரே வெற்றி உண்டாவதாக, மேன்மை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீர் வைத்திருக்கிற அனுகிரகங்கள் உண்டாவதாக. ஆண்டவரே நீ சொன்னீரே அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில மெய் என்று விளங்குவதாக. இவங்க பாவியா இருக்கும் பொழுதே உங்களை நேசிச்சீங்களே, இன்னைக்கு இவங்க குமாரன் குமார்த்திகளா இருக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே விரோதமா இருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போவதாக. இவர்கள் கட்டப்படுவார்களாக, நிறைவுகள் வாழ்வார்களாக, மேலோங்கி இருப்பார்களாக, தலையாய் இருப்பார்களாக. ஆண்டவர் வானளாவிய அளவுக்கு இவளை உயர்த்துவீராக. சமாதானம் குடிகொண்டிருக்கட்டும், உறவுகள் கட்டப்படட்டும். இவளுடைய ஆண்டவரே ஆவி ஆத்ம சரீரத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துஷ்ட ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாக்குகிறேன். ஆவியானவர் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் அசைவாடும் பொழுது ஒழுங்கா இருக்கும். நீ அசைவாடும் பொழுது வெளிச்சம் உண்டாகும். நீ அசைவாடும் பொழுது நன்மை உண்டாகும். ஆவியானவர் அசைவாடும் குடும்பத்துக்குள்ளாக மெய் சமாதானம் நிலை கொண்டிருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். நாம மகிமை பரட்டும். இயேசு நாமத்தினால பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யம் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் தினமதை யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவச்சனும் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவச்சனும் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் தேக்கம் எல்லாம் சந்தோஷம் நான் காணுவேன். என் தேக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி கனப்படுத்துவோம். ஹalleluya. உற்சாகமாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.